வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஏஐ இந்த 2 எழுத்த கேட்டதும் உங்க மனசுல என்ன வருது? மனுஷங்களையே ஜெயிக்கிற ரோபோக்களா? இல்ல உலகத்தையே ஆட்டி படைக்கிற மெஷின்களா? பாருங்க, சினிமால நாம பார்க்கிற ஏஐக்கும் நிஜத்துல இருக்கிற ஏஐக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. அந்த உண்மையத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்வி இதுதான். ஒரு நாள் ரோபோட்ஸ் நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தி இந்த உலகத்தை ஆண்டுருமா? டெர்மினேட்டர் படத்துல காட்டுற மாதிரி எல்லாம் நடந்துருமா? வாங்க இந்த கேள்விக்கான பதில நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம். நம்மள நிறைய பேரு ஏஐனா உலகத்தையே ஜெயிக்கிற சுயநினைவுள்ள ஒரு சூப்பர் ரோபோட்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? கம்ப்ளீட்டா வேற. இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஏஐங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்ட எந்தவித உணர்வும் இல்லாத ஒரு கருவி. அவ்வளவுதான். இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம மனசுல ஏஐ பத்தி இந்த அளவுக்கு ஒரு பயம் வரத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, சினிமா தான். அங்க காட்டுற அந்த கற்பனையான விஷயங்களை பார்த்துட்டு நிஜமும் அப்படிதான் இருக்கும்னு நாம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த கற்பனைக்கும் நிஜத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ சினிமால காட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிஜத்துல இன்னைக்கு நம்ம உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிற ஏஐ எப்படிப்பட்டது? அதுக்கு பேர் தாங்க நேரோ ஏஐ. இது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஏஐ பத்தின உங்க பயம் பாதிக்கு பாதி குறைஞ்சிடும். டெக்னிக்கலா சொல்லணும்னா இதுக்கு பேரு ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், இல்லனா சுருக்கமா ஏஎன்ஐ. இது ஒன்றும் இல்ல, 2 குறிப்பிட்ட வேலையை மட்டும் ரொம்ப சிறப்பா செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இதுக்கு பொதுவான அறிவோ சுயநினைவோ எதுவுமே கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு வேலையில மட்டும்தான் கில்லி, மத்தபடி அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை நினைச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இதயத்தை மட்டும் ரொம்ப சிறப்பா கவனிப்பார் இல்லையா? ஆனா அவரால மத்த எல்லா நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த நேரோ ஏஐயும். அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஜெனரலிஸ்ட் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம போன்ல இருக்கே ஃபேஸ் அன்லாக், அதை எடுத்துக்கலாம். அதால என்னெல்லாம் பண்ண முடியும்? உங்க முகத்தை ஸ்கேன் பண்ண முடியும், அது அதோட டேட்டாபேஸ்ல இருக்கிற போட்டோவோட ஒப்பிட்டு பார்க்க முடியும், நீங்க தான் அந்த போனோட ஓனரை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அதோட வேலை அவ்வளோதான். ஆனா அதே ஃபேஸ் ரெகக்னிஷன் ஏஐ கிட்ட போய் ஒரு பாட்டு பாட சொன்னா பாடுமா? இல்ல அதுக்கு ஐயோ தனியா இருக்கேனேன்னு ஃபீல் பண்ண தெரியுமா? ஒரு கவிதை எழுதவோ இல்ல கோப்படவோ தெரியுமா? வாய்ப்பே இல்ல. அதுக்கு கொடுத்த வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. சரி, அதால எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த மெஷினுக்குள்ள உண்மையாவே ஒரு ஆன்மா மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு உணர்வுகள் இருக்கா? வாங்க இதையும் பார்க்கலாம். இப்போ ஒரு ஏஐ உங்க கூட செஸ் விளையாடி உங்களை ஜெயிக்குதுன்னு வைங்க. அதுக்கு எஸ் நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஒருவேளை நீங்க அதை திட்டினா அதுக்கு அழுக வருமா? அதுவும் வராது. அது வெறும் ஒரு மெஷின், அவ்வளவுதான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதுக்கு உணர்ச்சிகளே கிடையாது, சுய நினைவு கிடையாது. ஏன், அது ஒரு ஏஐனே அதுக்கு தெரியாது. உங்க பாக்கெட்ல இருக்கிற கால்குலேட்டர் மாதிரி தான் இதுவும். அப்போ எப்படி ஏஐ தானா யோசிச்சு முடிவெடுக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது? அதுக்கு உணர்வும் இல்ல, சுயநினைவும் இல்லைன்னா அப்புறம் இந்த மேஜிக் எப்படி நடக்குது? இந்த முடிவெடுக்கிற மாதிரி தெரியற மாயைக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? நம்ம எல்லாருமே கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகும்போது ஹே இந்த வழியா போங்க, டிராஃபிக் கம்மி, சீக்கிரம் போயிடலான்னு சொல்லும். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அடேங்கப்பா, இது எவ்வளோ ஸ்மார்ட்டா யோசிக்குதுன்னு தோணும். ஆனா உண்மையில அங்க நடக்கிறது யோசனை கிடையாதுங்க, அது பக்கா கணக்கு. எப்படின்னா, முதல்ல இப்போ இருக்கிற டிராஃபிக் இதுக்கு முன்னாடி இருந்த டிராஃபிக்னு லட்சக்கணக்கான டேட்டாவை எடுத்துக்கும். அப்புறம் அந்த டேட்டாவை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கெல்லாம் போடும். கடைசியா எந்த வழியில போனா வேகமா போக சான்ஸ் அதிகம்னு ஒரு ரிசல்ட்டை நமக்கு காட்டும். இது முழுக்க மேக்ஸ் தான், மைண்டு கிடையாது. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாம எப்படி பார்க்கணும்? வாங்க அதுக்கு ஒரு புது கரெக்டான ஒரு ஆங்கிள் யோசிப்போம். இங்க தான் விஷயமே இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஏஐங்கிறது ஒரு யோசிக்கிற மூளை இல்ல. அது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக டிசைன் பண்ணப்பட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கால்குலேட்டர். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும்னா அது ஒரு மைண்ட் கிடையாது, அது ஒரு டூல். இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஏஐய பத்தின உங்க பார்வை மொத்தமா மாறிடும். ஓகே, இப்போ ஏஐயோட லிமிட்ஸ் என்ன, அதோட உண்மையான பவர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே பயப்படுறத விட்டுட்டு நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. இந்த பவர்ஃபுல்லான டூலை வச்சு நாம எப்படி பொறுப்பா நல்ல விஷயங்களை உருவாக்கலாம்? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.